மீனா ரொம்ப கோவமா ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். எங்கள் வீட்டு ஆளுகள்லாம் வந்துட்டு வரதட்சணை கொடுமை பண்ணி இந்த இவங்க பொண்ணை வந்துட்டு வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான ஆதாரம் இங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க மீனாவை. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நானும் அந்த வீட்டில் வாக்கப்பட்டு வந்தவ தான். ஆனால் அந்த வீட்டில் இன்ன வரைக்கும் எங்கள் அத்தையாகட்டும் எங்கள் மாமாவட்டும் ₹1 வந்துட்டு வரதட்சணையோ ₹1 கூட கேட்டது கிடையாது. ஏன் சொல்லப்போனால் என்ன நகை நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து போட்டு வந்தோன்னு கூட கேட்டது கிடையாது. எனக்காகட்டும் இல்லை என் ராஜிக்காகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆமாங்க மேடம், அக்கா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதுல உடனே எடுத்துக்க முடியாது. இது என்ன வீடியோ மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க பொண்ணு இது வரைக்கும் இந்த உண்மை எங்கள் வீட்டு ஆளுகளுக்கே தெரியாது. எனக்கும் ராஜிக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு 80 சவரன் நகையை போட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. ஆனால் அதை போட்ட 80 சவரன்லேயும் 8 சவரன் மட்டும்தான் வந்து தங்கம், இது எத்தனையும் போலி நகை. ஆனால் இது வரைக்கும் எங்கள் வீட்டு ஆளு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அதை பற்றி சோதிச்சதும் கிடையாது. ஏன்னா மயிலக்காவுடைய நகையை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள யாரும் வாங்கி கூட பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தையும் மாமாவும் வந்து இருந்துப்பாங்க. ஆனால் அவங்க மேலே இப்படி ஒரு போலி கேஸை போட்டிருக்காங்கல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது பார்க்குறப்போ வந்துட்டு ராஜியும் மீனாவும் மாடியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறப்போ வந்துட்டு வீடியோவும் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோவிலையும் தான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி செல்ஃபி எடுக்கிறப்ப வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மயிலோடைய ஆளுகள்லாம் வீட்டு ஆளுகள்லாம் வந்துட்டு போட்ட நகையெல்லாம் வந்து கவரிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதையும் பார்க்குறாங்க அங்கே இன்ஸ்பெக்டர். என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் அப்போ தான் புரியுது எல்லாத்துக்குமே. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, பார்த்துங்க மேடம், வாயை திறந்தா அத்தனையும் பொய். இந்த பொய்யினால தான் வந்து இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளில அனுப்பினோம். ஆனால் இப்போ இன்னமும் திருந்தாமல் திரும்பவும் வந்துட்டு பொய் கேஸ் கொடுத்துருக்காங்களே, இவங்க மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறோம், எங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே கேஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா, என்ன அங்கே நாங்களாம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? என்ன பொய் கேஸ் போடலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பிடிச்சி திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சார் மேடம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, குடும்பமே சேர்ந்து என் பொண்ணு மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சரவணன் வந்துட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து, இது பாருங்க மேடம், இதுதான் என்னுடைய வயசு, இதுதான் வந்து என்னுடைய ஆதார் கார்டு, இது அவங்க பொண்ணுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு பாருங்கள், என்னை விட 2 வயசு மூத்தவ, ஆனால் வந்துட்டு சின்னவன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது மட்டும் கிடையாது, காலேஜுக்கு வேணால் கூட்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த காலேஜில் தான் படித்தேன்னு சொன்னால், ஆனால் அந்த காலேஜுக்கு பக்கம் எட்டி கூட பார்த்தது கிடையாது, 12ஆம் கிளாஸே ஒழுங்காக முடிக்கல, இவ்வளோ போய் பேசிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் குழந்தை விஷயத்தில் எந்த பொண்ணும் போய் பேச மாட்டான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு கன்சீவாக இருக்கிறேன்னு சொல்லி போய் பேசி வீட்டுக்குள்ளே வந்தா. இத்தனையும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பேசுகிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்தார் இவங்க அப்பா. அது கடைசியில் வந்துட்டு இவங்க அப்பா வந்துட்டு பொருள் பணம் எல்லாத்தையும் திருட ஆரம்பித்தார். வாயை திறந்து இப்படி எத்தனையும் பொய் இத்தனையும் பொய். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவளை வீட்டை விட்டு வெளில அனுப்புனேன். அதுவும் சும்மா எல்லாம் அனுப்பல, நான் வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ கூட அந்த டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதை பார்த்தோன்னா தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி எங்கள் வீட்டு மேலே எல்லாத்துக்கு மேலே கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு கேளுங்க மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, வரதட்சணை கேட்டான்னு சொல்லி சொன்னீங்களே, அதுக்கான ஆதாரம் எதாவது இருந்தால் கொடுங்க. அவங்க தான் ஆதாரத்தோடு இது அத்தனையும் காமிக்கிறாங்கல்ல. ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லேயாவது சட்டமாகட்டும் ஆதாரத்தை தான் நம்புவாங்க. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் யாரும் நம்ப முடியாது. ஒழுங்காக சொல்லுங்கள், உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் கொடுங்க, உங்கள் பொண்ணை வந்து வரதட்சணை குடும்பப்படுத்துகிறாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் ஆதாரங்கிறீங்க? அதான் வரதட்சணை கேட்டு என் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சும்மா மாற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், 80 சவரன் நகை வந்து போலி நகையை போட்டிருக்கீங்களே, நீங்கள் தங்க நகை தான் போட்டிங்கன்னா அப்படின்னா எந்த கடையில் வாங்குனீங்க, என்ன ஏதுன்னு ரசீது கொடுங்க, நாங்கள் போய் எங்கள் போலீஸ் டீம் வச்சு நாங்கள் விசாரிச்சு பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் தெரியல, அப்படி சொல்கிறதுல நீங்கள் 1% உண்மையாக இருந்தால் அதுக்கப்புறம் இவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணதெல்லாம் தான் தப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டு மயிலோடைய அம்மாவை தூக்கி ஜெயிலில் உள்ளே தூக்கி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மயிலோடைய அப்பா, என்ன மேடம் நாங்கள் கேஸ் கொடுத்தா எங்களையும் தூக்கி உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுற வேலைக்கெல்லாம் ஃப்ராடு தனத்துக்கெல்லாம் உள்ளே தூக்கி வைக்கக்கூடாது, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சாரிங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி வந்ததுக்கு சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கோமதி சொல்கிறாங்க, ஏன் மேடம் ஒருத்தங்க வந்துட்டா கேஸ் கொடுத்தா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் எல்லாரும் பார்க்குற மாதிரி எங்களையே அவமானப்படுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மேடம் சாரி சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, இவங்க மேலே என்ன தப்பு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு வாங்க. அங்கே இருக்கவங்க நாங்கள் வந்து தலை காமிக்க வேண்டாமா? ஏற்கனவே இவங்களும் சரி இவங்க குடும்பமும் சரி எங்களை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்திட்டாங்க. மேற்கொண்டு பத்தாவதுக்கு இப்போ நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி போனால் எங்கள் வீட்டில் எல்லாம் தப்பு, நாங்களாம் தப்புன்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஊர் மக்களில் யார் வேணால் வாய் அடைக்கலாம், ஊர் மக்களுடைய வாய் அடைக்க முடியுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு மயிலோடைய அம்மா திட்டுறாங்க. பாருங்கள், உங்களால் தேவையில்லாமல் நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீ ரேசப்பட்ட ஆள் கிடையாதுமா, வந்து 10 நிமிஷத்துலேயே இவ்வளோ தூரம் நீ பண்ணுற, உன் பொண்ணுக்கு நீ என்னென்ன வேலை பார்த்துருப்பங்கிறது இந்த விஷயத்துலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அதான் உங்கள் பொண்ணு வேண்டாம், உங்கள் சாவகாசமே வேண்டாம்னு சொல்லியாச்சுல்ல, அதான் என் பையன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க, உங்களை பொண்ணை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எங்கள் குடும்பத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மயிலோட அம்மா சொல்கிறாங்க, உங்களை சும்மா மட்டும் விடவே மாட்டேன், என் பொண்ணை வேண்டான்னு சொல்கிறீங்க, டைவர்ஸ் நோட்டீஸில் என் பொண்ணு
பொண்ணு சைன் போட்டால் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சைன் போட்டாலும் சரி போடாட்டி சரி உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க. நீங்கள் சைன் பண்ணால் என்ன பண்ணாட்டி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணிட்டு என் பொண்ணுகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சாமி, உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி பண்ணதுலேயே என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்க கூட முடியாமல் அளவுக்கு போயிடுச்சு. இனிமேல் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற பாண்டியன் சொல்கிறாங்க, நீ ஏன்டா அப்படி சொல்கிற? போய் பேசுகிறவங்களே இந்த அளவுக்கு தளர்த்து வந்து இப்படி எல்லாம் திமிராக பேசுகிறாங்க. இப்போ நாம ஏன்டா அமைதியாக போகணும்? உனக்கு ஜாம்னு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன், அதை இவங்க பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணி வைப்பீங்கன்னா டைவர்ஸ் கொடுத்தா தானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, என்னம்மா நீ ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தால் கூட அடங்க மாட்டேங்கிற, இந்த லட்சத்தில் கேஸ் வேறு கொடுக்க வந்தியா? உன்னையெல்லாம் வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜெயிலேருந்து இந்த அம்மா வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிலிட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஜீப்லேயே வீட்டிலேருந்து அங்கே இறக்கி விட்றாங்க. அப்போ சத்யவேல் பேசுகிறாங்க. பார்க்குறாங்க, என்ன மேடம் கூண்டோட அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்க, இப்போ நீங்களும் கொண்டு வந்து விடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தப்பாக அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க, அதனால தான் இவங்க மேலே எந்த தப்பு கிடையாது. சொல்லப்போனால் இவங்க கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடியே அவங்க அரெஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். இப்போ அவங்களே வந்து வாலண்டியராக கேஸ் கொடுத்ததுனால தான் இவங்க கேஸ் கொடுக்க வேண்டியாச்சு. இப்போ அந்த மயிலோடைய வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சத்யவேலுக்கு என்னடா அது, அவங்க போய் வாலண்டியராக மாட்டியிருக்காங்களா ஐயோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்ட பாட்டிமா சொல்கிறாங்க, ஏன்னா நீ கொஞ்சம் அமைதியாகவே இருக்கவே மாட்டியா? அவங்க வீட்டில் என்ன நடந்தால் உனக்கு என்னடா? உனக்கு அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா உனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல? அன்னைக்கு இதே விஷயத்துக்கு நம்ம பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்போ இவங்களும் நினச்சி சந்தோஷப்பட்டிருந்தாங்கன்னு இந்நேரம் உன் பையன் வெளில சுற்றிட்டு இருப்பானடா. கொஞ்சமாவது நன்றியோடு இருங்கடா அப்பனும் மகனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற கோமே சொல்கிறாங்க, யாரும் எங்களை பார்த்து ஏளனமாக நினைக்க வேண்டாம், எங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி போலீஸ்காரங்களே கொண்டு வந்து எங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. பார்த்துக்குங்க, தேவையில்லாமல் இங்கே இருக்கவங்கள யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எங்களை வந்து ஏதாவது பேசி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நீங்கள் உள்ளே போங்கம்மா, யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, அப்படி ஏதாவதுனா கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க, அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்டிங்களா, நீங்கள் ஏதாவது எங்களை வந்து ஏதாவது சீனிங்க என் பையனை ஏதாவது ஏளனமாக பேசுனீங்கன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், சரியா? எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, தப்பு பண்ணவங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னா பாண்டி வந்துட்டு, ஏன் மீனா இத்தனை நடந்திருக்குது, ஏன்ப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்டே மீனாகிட்டே கேட்குறாங்க. இல்லை மாமா, குடும்பமே தலை ரொம்ப கவலையோடு இருந்தீங்க, அதனால தான். இப்போ சொல்ல வேண்டாம்ப்பா, முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, இந்த நகைக்காக எதுக்காக சரவணன் மாமா வாழ்க்கை இப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ என்னமோ அப்படிங்கிறக்காக தான், சரி ஒரு நகைக்காக எதுக்காக வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் ப்ராப்ளம் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டோம். அதுவும் அவங்க சொல்லியிருந்தாங்க, காசு இருக்கிறப்ப கண்டிப்பாக மயிலுக்கு மீண்டும் வந்து அந்த நகையெல்லாம் நாங்கள் போட்டுருவோம், எங்களுக்கு குடும்ப சூழ்நிலைனால தான் இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கோமி சொல்கிறாங்க, ஆகும்னா குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லிட்டு போய் பேசுறது வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு நமக்கு தலையில் மிளகா அரைச்சிக்கிறாங்க, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிற பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாரு கோமதி, இனிமேல் கோவப்பட்டு என்ன ஆக போகுது, அதான் சரவணன் வாழ்க்கையை இப்படி ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருச்சு, இது எத்தனைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கண் கலங்குறாரு. இதை பார்த்துக்க சரவணன் சொல்கிறாங்க, அப்பா எக்காரணத்தை கொண்டு எதுக்காகவும் என் விஷயம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படி அவங்க நம்ப வச்சு நான் கழுத்தறுத்துக்கிறாங்க, நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க, எல்லோரும் ஏமாந்துட்டு தான்ப்பா போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, நீ என்னை எவ்வளோ தூரம் நம்பின, எல்லாம் ஏன் தப்பு தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாங்க, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒழுங்காக